காலம் என்ன போனா என்ன வந்தா என்ன உறவுக்கெல்லாம் கவலைப்பட்ட ஜென்மம் நான் இல்லை. ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. நான் தான் உங்கள் கவிதா குமார். சரி, வீட்டில் பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீட்லேயே முறுக்கு செஞ்சு கொடுக்கலாம், அப்படியே கூடவே கொஞ்சம் அதிரசமும் செய்யலான்ட்டு சரி பிளான் பண்ணேன். அதனால் பார்த்தீங்கன்னா அரிசியை நல்லா பச்சை அரிசியை கழுவி 1 கிலோ அரிசி மட்டும்தான் செய்கிறேன். ஏன்னா வீட்டுக்கு பசங்களுக்கு செய்கிறதுக்கோசரம் மாவு அரைச்சி வச்சுக்கணுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தேவைன்னும் போது ஒரு 25 முறுக்கோ ஒரு 20 முறுக்கோ நம்ம தேவையான அளவுக்கு செஞ்சுக்கலான்ட்டு 1 கிலோ அரிசியை மட்டும் நல்லா பச்சை அரிசியை கழுவி காய வச்சு எடுத்து வச்சுக்கினேன். அது கூடவே நான் என்னென்ன போட்டு அரைச்சேன்னு பார்த்தீங்கன்னா, உளுத்தம்பருப்பு வந்து ஒரு 100 கிராம் இருக்கும், ஒரு கப் அளவுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா பைத்தம்பருப்பு, அது கூடவே பார்த்திங்கன்னா உடச்சக்கல்லை, இது 3ம் தான் போட்டு வந்து நான் மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன். பசங்களுக்கு இந்த மாதிரி நம்ம ஸ்நாக்ஸ் வீட்லேயே செஞ்சு கொடுக்கும்போது ஸ்கூலுக்கு லஞ்ச் எடுத்துகிட்டு போகும்போது 2 முறுக்கு வச்சு கொடுத்தா அமிச்சோன்னா சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மதியத்துக்கு லஞ்ச் எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லைங்களா, அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு கம்பல்சரி எதனா நான் கொடுத்து அனுப்புவேன். ஒரு எமர்ஜென்சி நம்மளால் கொடுத்து அனுப்ப முடியலன்னா கூட ஒரு 2 முறுக்கு வச்சு பேக் பண்ணேன்னா அதை தொட்டுன்னு அவங்க மதியத்துக்கு பார்த்திங்கன்னா லஞ்ச் முடிச்சுடுவாங்க. ஈவினிங்கும் ஸ்கூல் விட்டு வரும்போது பசங்க வெறுக்குன்னு வரும். வீட்டில் நம்மளே செஞ்சு வைக்கும்போது பார்த்திங்கன்னா பசங்க சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதிரசத்துக்கும் எல்லடிக்கும் தான் நான் ஒரே அரிசியாக 2 கிலோ அரிசி எடுத்து நல்லா ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு அதை பார்த்தீங்கன்னா ஃபேன் காற்றுலே காய வச்சுட்டு முறுக்கு அரிசி கூடயே இந்த ஈர அரிசியும் எடுத்துன்னு போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறேன். இந்த ஈர அரிசி பார்த்திங்கன்னா ரொம்ப காஞ்சிடக்கூடாது, நம்ம தொட்டோன்னா அரிசி வந்து கையில் ஒட்டணும். அந்த அளவுக்கு அரிசி உணர்ந்தா போதும். ரொம்பவும் உணர்த்திட்டோன்னா நமக்கு வந்து பாகு கூட்டும் போது அதிரச பாகு கூட்டும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்ச நேரம் ஃபேன் காற்றுல காய வச்சாலே போதும். அது 2 பாக்ஸுமே பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போய் நான் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். கூடவே பார்த்திங்கன்னா நான் 1 கிலோ அரிசிக்கு ஒரு 3/4 கிலோ வெல்லத்துக்கு அளவுக்கு நான் அதிரச பாகுக்கு எடுத்துக்கிட்டேன். அதர்ஸோடைய ஸ்வீட் நமக்கு கம்மியாக வேணும்னா கொஞ்சம் ஒரு 600 கிராம் வெல்லம் இருந்தாலே போதும். இல்லை நாங்கள் ஸ்வீட்லாம் அதிகமாக சாப்பிடுவோன்னா நீங்கள் கரெக்டாக ஒரு 3/4 கிலோ வெல்லம், அதுவே ரொம்ப ஸ்வீட்டாகவே இருக்கும். வெல்லத்தை பார்த்திங்கன்னா நான் நல்லா பொடி பொடியாக இந்த மாதிரி மத்து வச்சு நசுக்கி எடுத்துக்கிட்டேன். நசுக்கி வச்ச வெல்லத்தை பார்த்திங்கன்னா நான் பாகு எடுக்கிற குண்டானில் மொத்தமாக சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையும் ஒரு 6 ஏலக்காவும் பார்த்திங்கன்னா பொடி பண்ணி மிக்சியில் வச்சுருக்கேன். அந்த பொடியும் பார்த்திங்கன்னா இதிலே நான் மிக்ஸ் பண்ணிடுறேன். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதிரசம் மாவை கூட்டிட்டு மாவை பிசைஞ்சு அதிரசம் சுடுவோம் இல்லைங்களா, அந்த டைமில் இந்த ஏலக்காவை சேர்த்துக்குவாங்க. அப்படி சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா மாவுலேயும் அந்த ஃப்ளேவர் வந்து மிக்ஸ் ஆகாது. இந்த அதிரச பாகுக்கு தேவையான அளவு தண்ணி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, நான் 1 டம்ளரில் அது 100 ml தான் பிடிக்கும் அந்த 1 டம்ளர். அதில் பார்த்திங்கன்னா 1/2 டம்ளருக்கும் மேலே 3/4 டம்ளருக்கும் கீழே ஓரளவுக்கு அந்த அளவுக்கு தான் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த வெல்லம் கரையிற வரைக்கும் நான் வந்து சும்மா கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கேன். நம்ம அப்படியே விட்டுட்டோன்னா கீழே போய் வெல்லம்லாம் டெபாசிட் ஆகிட்டு நமக்கு கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வெல்லத்தை மட்டும் கொஞ்ச நேரத்துக்கு ஒரு முறை நம்ம கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா வெல்லம் ஃபுல்லாக கரைஞ்சி பாவு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த மாதிரி கொதிக்கிற நேரத்தில் நமக்கு பாவு கூடிடுச்சா இல்லை பாவு முத்தி போச்சான்லாம் பார்க்க வேணாம். ஒரு பாவு கொதிக்க ஒரு 5 நிமிஷம் கொதித்தாலே நல்லா போதும். சலன்னு பாகு பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நமக்கு கொதித்தாலே போகும். அந்த பாகு வாசனை நமக்கு நல்லா வரும். அந்த அதிரச பாகோடைய வாசனை பார்த்திங்கன்னா ஸ்மெல் நமக்கு நல்லாவே தெரியும். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா அதை எடுத்து அப்படியே வச்சுட்டு நம்ம பச்சரிசி மாவு ஈர அரிசி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இல்லைங்களா, அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். இல்லை எனக்கு பாகோடைய அளவு சரியாக எனக்கு தெரியலன்னா ஒரு சின்ன தட்டில் தண்ணி ஒரு 1/2 டம்ளர் ஊற்றி வச்சுட்டு பாகு நல்லா கொதிக்கும்போது ஒரு 2 ட்ராப் எடுத்து அதில் விட்டோன்னா நமக்கு பாவு வந்து பிரியாமல் இருக்கும். கையில் எடுத்து உருட்டி பார்த்தோன்னா நமக்கு ஒரு சின்ன பால் சைஸுக்கு வரும். அதுதான் சரியான ஸ்டேஜ். அந்த பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம மாவு கொட்டி கலர ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ்லே வச்சு கலரக்கூடாது. பாகை எடுத்து கீழே வச்சுட்டு நம்ம 2 காலால் பிடிச்சிட்டு குண்டான கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அரிசியை கலந்து பாவை கிண்ட வேண்டியது தான். எனக்கு பாவு கிண்டுறதுக்கு துடுப்பு எதுவும் இல்லை, அதனால் நான் மத்தோடைய பேக் சைடை தான் எடுத்துக்கிட்டேன். அது நமக்கு நல்லா
கிளறதுக்கு ரொம்பவே வாட்டமாகவும் இருக்குது. ஃபைனலாக பார்த்திங்கன்னா எனக்கு தேவையான அளவுக்கு மாவு மட்டும் போட்டு நான் பாக கிண்டி எடுத்துக்கினேன். மீதி இருக்கிற பச்சரிசி மாவை ஈரரிசி மாவை பார்த்திங்கன்னா நான் எள்ளடைக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன். எள்ளடைக்கு பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே யூஸ் பண்ண முடியாது. அந்த மாவை நல்லா வாணலில் வச்சு வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நமக்கு எப்போ வேணும் வறுத்து எடுத்துட்டோன்னா நம்ம எப்போ வேணாலும் எள்ளடையை சுட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன். இந்த எள்ளடை, முறுக்கு, அதிரசம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வீட்டில் யாருமே செய்ய மாட்டாங்க. எப்போ செய்வாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் தான் இதெல்லாம் செய்வாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா தீபாவளி டைமில் செய்வாங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பிறந்த பொண்ணு வீட்டுக்கு பார்த்திங்கன்னா சீர் செய்கிற பழக்கம் இப்போயும் இருக்குது. இந்த அதிரசம், எள்ளடை, முறுக்கு, சோமாசு, லவா லட்டு இந்த மாதிரி ஐட்டத்தை தான் செய்வாங்க. அதுவும் இப்போல்லாம் ரேர், யாருமே செய்கிறது கிடையாது. இந்த மாதிரி ரெடிமேட்டாக நம்ம பேக்கரிலேயோ இல்லைன்னா இந்த மாதிரி யாருன்னா செஞ்சு சேல் பண்ணுறாங்க பாருங்கள், அவங்கக்கிட்டேயோ தான் வாங்கி கொடுக்குறாங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ரெடிமேட்டாக அதிரசம் மாவுக வாங்கி வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதுக்கு பதிலாக யாருன்னா சுய தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி எள்ளடை, முறுக்கு, அதிரசம்னு இந்த மாதிரி செஞ்சு பேக் பண்ணி சேல் பண்ணலாம். என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அப்படி தான் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்திங்கன்னா அவங்க இங்கேருந்து சென்னை, நாகர்கோவில், கன்னியாகுமரி அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆர்டர் பிடிச்சி அவங்க இங்கேருந்து சேல் பண்ணி இப்போ ஃபெஸ்டிவல் டைம்லலாம் பார்த்திங்கன்னா அவங்க அவ்வளோ செஞ்சு பார்த்திங்கன்னா பேக் பண்ணி அமுச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் நமக்கு. தொழில் செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் நம்ம ஒரு 10 ரூபா சம்பாதிக்கணும்னு நினச்சா எந்த தொழிலாக இருந்தாலும் செய்யலாம். பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது. மற்றபடி இந்த மாதிரி கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிக்கிறவங்களே ஒரு ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா நம்மளால் ஏர்ன் பண்ண முடியுன்ற நம்பிக்கை நமக்குள்ளே வந்துடும். அதனால் நமக்கு தெரிஞ்ச தொழிலை நம்ம பண்ணலாம். முறுக்கு, எள்ளடை, அதிரசம், சோமாசு, லவா லட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒரு கடையாக வாடகை எடுத்து பேக் பண்ணி கூட சேல் பண்ணலாம். அந்த மாதிரி சேல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு சீமந்தம், ஃபெஸ்டிவல் டைமில், தீபாவளி சீசன் டைமில், அப்புறம் பார்த்திங்கன்னா காது குத்து இந்த மாதிரி டைம்லலாம் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய ஆர்டர் வரும். நம்ம செய்கிற பொருள் தரமாகவும் ருசியாகவும் இருந்தாலே நம்மளை தேடி 4 பேர் வருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, பரவாயில்லப்பா இவங்கக்கிட்ட நல்லா இருக்குது, நமக்கு தெரிஞ்ச 4 பேர்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இன்னும் ஒரு 4 கஸ்டமர் சேர்ந்து கிடைப்பாங்க. இது தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு, பயன்படுத்திக்கோங்க. வாழ்க்கையில் தொழில் செஞ்சு சுயமாக முன்னேறணும்னு நினைக்கிறவங்க இப்படியும் செய்யலாம். இதுவும் ஒரு பிஸ்னஸ் தான். ஒரு நாளைக்கு என்னுடைய ஃப்ரெண்டோடைய வீட்டுக்கு போய் அவங்க எந்த மாதிரிலாம் செய்கிறாங்க, என்னென்ன செய்கிறாங்கன்றத நான் வீடியோவாக கண்டிப்பாக எடுத்து போடுறேன். அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக என்னமோ மோர் முறுக்குன்றாங்க, புளிப்பு முறுக்குன்றாங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா சீடை, தட்டை, ஊறுகாலே பலவிதம் ஊறுகாய் போடுறாங்க, மூங்கிலில் கூட ஊறுகாய் போடுறாங்க. நான் கண்டிப்பாக அவங்கள வீடியோ எடுத்து கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். பார்க்கும்போது உங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். பார்க்குற உங்களுக்கும் இப்படியும் சம்பாதிக்கலாமான்ற ஒரு ஐடியா கிடைக்கும். இதெல்லாம் செய்யறதுக்கு மொத்தமே எனக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய், அரிசி, வெல்லம் இதெல்லாமே சேர்த்து ஒரு 300 ரூபாலேருந்து இல்லை ஒரு 400 ரூபா அவ்வளோதான் ஆயிருக்கும். எனக்கு மொத்தமாக 1 கிலோ அரிசிக்கு எவ்வளோ அதிரசம் கிடச்சிதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 50லேருந்து 55 அதிரசம் நமக்கு கிடச்சிது. முறுக்குமே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 65 முறுக்கு கிட்ட வந்திருக்கு. என்னுடைய ஃப்ரெண்டு அதிரசம் ஒரு அதிரசத்துடைய ரேட் என்ன சொன்னாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு அதிரசத்துடைய பீஸ், ஒரே ஒரு அதிரசத்துடைய பீஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 10 ருபீஸ் கிட்ட சொன்னாங்க. முறுக்கு பார்த்திங்கன்னா கிலோ கணக்கில் தான் கொடுக்குறாங்களாம். 1 கிலோ பார்த்திங்கன்னா 350 ரூபான்ற சொன்னாங்க. அப்போனா ஒரு கஸ்டமர் நம்மகிட்ட ஒரு 50 அதிரசம் ஆர்டர் கொடுத்தா கூட நமக்கு ஒரு 500 ரூபா இருக்குது. அதுக்கு செலவுலாம் போக ஒரு 250 ரூபா செலவு போனால் கூட நமக்கு ஒரு 250 ரூபா பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் கிடைக்கும். முறுக்குமே பார்த்திங்கன்னா நமக்கு எண்ணெயே சுத்தமாக இழுக்கலிங்க. அதிரசம்னாலும் எண்ணெய் இழுத்துருச்சு, எனக்கு 1 லிட்டர் எண்ணெய் அப்படியே இழுத்துருச்சு. ஆனால் முறுக்குக்கு பார்த்திங்கன்னா நான் ஊற்றின எண்ணெய் அப்படியே தான் இருக்குது. நமக்கு முறுக்குக்கு நிறைய எண்ணெயும் இழுக்கலை. முறுக்குக்கு பார்த்திங்கன்னா நமக்கு எண்ணெயோடு சேர்த்து மொத்த செலவே பார்த்திங்கன்னா ஒரு 150 ரூபா. அதுலேயே எண்ணெய் அப்படியே நின்றுடுச்சிங்க. நமக்கு அரிசி, நம்ம சேர்த்துருக்க அந்த உடச்ச கடலை, பைத்தம்பருப்பு,
உளுத்தம்பருப்பு இதுதான் செலவு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கஸ்டமர் பிடிக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு ஈடு நீங்கள் செஞ்சு கொடுக்குற பொருள் அவங்க சாப்பிட்டு டேஸ்ட்டு பிடிச்சிட்டாங்கன்னா கம்பல்சரி ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு டெய்லி கொடுக்கறதுக்கோசரமே இந்த மாதிரி ஸ்நாக்ஸை உங்ககிட்ட ஆர்டர் பண்ணுவாங்க. சுயமாக சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதனா டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் டவுட்டை கிளியர் பண்ணுறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு வீடியோவில் இந்த மாதிரி சுயதொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு உண்டான வீடியோ நம்ம சேனலில் இதுக்கப்புறம் ஒவ்வொன்றா வரும். இல்லை உங்களுக்கு வேறு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொன்னாலும் அந்த மாதிரி வீடியோவை நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.